பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்காக ஆண்டவர் புதிய புதிய வாய்ப்புகளை உருவாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு ஒரு சான்ஸ் வராதா, எனக்கு ஒரு வாய்ப்பு வராதா, நிறைய இடங்களில் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் எப்படியாவது சாதிச்சு காமிச்சிருவேன் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் வாய்ப்புகள் அப்படின்றது ஒன்றும் பெருசாக வராமலே இருக்கலாம். எத்தனையோ பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு, ஆனால் எனக்கு அந்த மாதிரி நான் உயரும்படி ஒரு வாய்ப்பு கூட எனக்கு வராதா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு வாய்ப்புகளை உண்டாக்கி தருவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எஜமானன் வழியில் நின்று, ஏப்பா நீங்கள் வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எங்களை யாரும் வேலைக்கு கூப்பிடலை, நாங்கள் காலையிலேருந்து அதுக்காக தான் நிற்கிறோம். உடனே அந்த எஜமானன் கடைசி மணி நேரமாக இருந்தால் கூட, வாங்க நான் உங்களுக்கு வேலை தரேன்னு கூட்டிகிட்டு போகிறது போல என்னுடைய பரலோக எஜமானன், நான் நம்புகிறேன், இதுவரையிலும் காத்திருந்த உங்களுக்கு, ஒரு வாய்ப்பு வராதான்னு காத்திருந்த உங்களுக்கு வாய்ப்புகளை கர்த்தர் தருவார் என்று ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்திலே 1 சாமுவேல் 14:32 அப்பொழுது ஜனங்கள் கொள்ளையின் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்று குட்டிகளையும் பிடித்து தரையிலே போட்டு அடித்து இரத்தத்தோடும் புசித்தார்கள். இப்போது ஆண்டவர் ரத்தத்தோட புசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். இது எதனால் இப்படி பண்ணுறாங்க? ஜனங்கள் எல்லாருமே ஆடு மாடுகளை அடித்து கீழே போட்டு அவ்வளோ வெறித்தனமாக சாப்பிட்ருக்காங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். இது எதனால் இப்படி பண்ணாங்க? அது ஒன்றும் இல்லை, இந்த ஜனங்களெல்லாம் யுத்த வீரர்கள். இந்த யுத்த வீரர்களை யுத்தத்திற்காக சவுல் கொண்டு நிறுத்துறாரு. ஆனால் சவுல் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எவனும் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்றாரு. இந்த ஜனங்கள் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கடினமாக அந்த யுத்தம் எல்லாம் முடிஞ்சு இது பண்ணால் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாமல் கடைசியில் பார்த்தீங்கன்னா கிடைச்ச இதுவை இப்படி இவங்க அந்த பசினால் ரத்தத்தோடு சாப்பிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த சவுல் ராஜாவை பொறுத்த வரைக்கும் வேதம் சொல்லுது, இவன் நிறைய விஷயத்தை கடினமாக செஞ்சான், ரொம்ப சீரியஸாக செஞ்சான். அப்படின்னா ஒரு ரிலாக்ஸாக அவனுடைய ராஜ்ய பாரத்தை அவன் பண்ணவே இல்லை. எந்த இடத்துல போனாலும் ரொம்ப சீரியஸாக, ரொம்ப கடினமாக. அதுவே அவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப டேஞ்சராக மாறிடுச்சு. தன்னுடைய ராஜ்ய பாரத்தில் 40 வருடங்கள் சவுல் எந்த இடத்துலையும் ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருக்கவே இல்லை. நான் சொல்கிறேன், நிறைய பேர் இதே தப்பை இதே ஞானக்குறைவு நமக்குள்ளே இருக்குது. அப்படின்னா ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம உழைக்கலாம், ஆனால் இந்த கடினம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம நிறைய பேருடைய மனசில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. கடினமாக பண்ணணும், கடினமாக பண்ண தான் முன்னேற முடியும், கடினமாக படிக்கணும், கடினம் இப்படிலாம் இது தேவைதான் ஒரு விதத்தில். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த கடினமாக பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு ஞானமாய் ரிலாக்ஸாக ஈஸியாக டென்ஷனே இல்லாமல் அதை பண்ணுறதுக்குரிய ஒரு ஞானத்தை நம்ம என்னைக்கு கற்றுக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம வேலைக்கு இன்ட்ரெஸ்டாக போவோம், அன்னைக்கு தான் நம்முடைய குடும்பத்தை நல்லா நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி நமக்கு நிறைய பேருக்கு கொஞ்ச நாளிலே வெறுப்பு உண்டாகுது. வேலைக்கு போகிறதுக்கு வெறுப்பு, சமைக்கிறதுக்கு வெறுப்பு, எல்லாத்துக்கும் வெறுப்பு. ஏன் அந்த வெறுப்பு நமக்குள்ளே வருதுன்னா, நம்ம எல்லாத்தையும் ரிலாக்ஸாக பண்ணுறதில்ல, கடினமாக செய்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருத்தரிடத்துலையும் ஆண்டவர் பேசுகிறாரு, தயவு செய்து கொஞ்சம் ரிலாக்ஸாக கடினமாக பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஊழியத்தை ரிலாக்ஸாக செய்யணும். ஆண்டவரே, என் வேலையை நான் ரிலாக்ஸாக செய்யணும். பாருங்கள், உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மனிதர்கள் ரொம்ப அவ்வளோ பெரிய விஷயத்தையும் அவங்க கடினமாக எடுத்துக்கிறதே இல்லை. ஆனால் நம்ம தான் பாருங்களேன், அதை ரொம்ப டென்ஷனாக எடுத்துட்டு, கடினமாக எடுத்துட்டு, ஐயோ என்ன நடக்குமோ அப்படின்னு நினச்சி பயத்தோடையும் பதட்டத்தோடையும் அப்படியே பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ஞானத்தை தருவார். ரொம்ப ரிலாக்ஸ்டாக, சீரியஸ் இல்லாமல் அப்படியே லகுவாக செய்யக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஆண்டவராகிய தேவன் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தையே கர்த்தர் 7 நாள் 6 நாளில் படைச்சிட்டாரு, எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. ஆண்டவர் நினச்சிட்டாருன்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் படைச்சிருக்கலாம். 1ஆம் நாளே சகலமும் உருவாகட்டும் அப்படின்னா உருவாகி போகுது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அப்படி இல்லை, ரிலாக்ஸாக ஒரு நாள் ஒன்று, அடுத்த நாள் ஒன்று, அடுத்த நாள் ஒன்று, 7ஆம் நாளில் அதே போல் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ
நம்முடைய ஆண்டவராகிய தேவன் கூட நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னா, மகனே நீ கடினமாக நீ செய்யாத, நீ ரிலாக்ஸாக செய், நான் உனக்கு கிருபையாக இறங்குவேன். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இன்றைக்கி நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உண்மைதான் ஆண்டவரே, நாங்கள் நிறைய பேர் இந்த சவுல் மாதிரி தான் எல்லாத்தையும் சீரியஸாக எல்லாத்தையும் கடினமாக செஞ்சு அப்படியே பழகிட்டோம். ஆனால் இல்லைப்பா, அது ரிலாக்ஸாக பொறுமையாக செய்யக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் எங்கள் எல்லாருக்கும் நீ தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளை எந்த ஜபக்குறிப்பை வச்சுருந்தாலும் அந்த ஜபக்குறிப்புக்கு ஒரு பதில் கொடுங்கப்பா. இந்த 100 நாளைக்குள்ள ஒரு பெரிய அற்புதம் அவங்களுக்கு நடக்கட்டும் ஐயா, நடக்கட்டும். யாருமே வெறுமையாக போயிடக்கூடாதுப்பா, அத்தனை பேருக்கும் அற்புதம் நடக்கணும்ப்பா. திருமண நாளை காண்கிற, பிறந்த நாளை காண்கிற உங்களுடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நடத்துங்க, உங்கள் பிரசன்னம் நடத்தட்டும், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப பிளெஸிங்காக மாறட்டும். கர்த்தர் உங்க கூட இருப்பார். சாயந்தரம் நம்ம 6:45 மணிக்கு சந்திப்போம். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.